பிரைஸ் லார்ட். வெல்கம் டு ப்ரே வித் சாமியல். இதுவரைக்கும் கொடுத்த ஆசீர்வாதங்களால இன்னைக்கு நம்மளால கர்த்தரோட நெருக்கமாக இருக்க முடியுதா? அதே ப்ராப்ளம்ஸ், அதே சூழ்நிலை நம்மளை சுற்றிட்டே இருக்கு. கர்த்தரோட முகமுகமாக பேசுகிற அனுபவம் இல்லை, ஜெபிக்கிறப்ப ஆவினால நிரம்புற அனுபவம் இல்லை, அவரோட பேசின ஒரு திருப்தி இல்லை. அப்புறம் என்ன ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு என்ன பிரயோஜனம்? அப்போது நம்ம கேட்குற ஆசீர்வாதங்களால் நம்ம கர்த்தரோட ஐக்கியமாக இருக்க முடியாதுன்னு நல்லா புரிஞ்சது. தேவையானது என்னன்னா மறுரூபம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2ல் வாசிக்கிறோம், நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள்னு வாசிக்கிறோம். வெறும் பிரச்சனைகளுக்காக, தேவைகளுக்காக ஜெபிக்கிறதுனால நாம் கர்த்தருக்கு பிரியமாக ஆகிட போகிறது கிடையாது. மனம் புதிதாகி மறுரூபம் ஆகிறதுனால என்ன நடக்கும்னா, நம்ம கர்த்தரோட ஐக்கியமாக இருக்க முடியும், அவருக்கு பிரியமுள்ளவர்களாக இருக்க முடியும், நமக்கு மிக பெரிய விடுதலை கிடைக்கும். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் எல்லாத்தையுமே சமாளிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை வரும். அப்படிப்பட்ட விசுவாசம் புதிய கதவுகளை திறக்கும். அதில் நாம் கடந்து போகும்பொழுது ஒரு நிச்சயமான விடுதலையை நம்மளால் உணர முடியும். இவ்வளோ நாளாக உங்களை சோர்வடைய செய்து கொண்டிருந்த தேவைகள், உங்களை அழ வைத்து கொண்டிருந்த பிரச்சனைகள், உங்களுக்கு வழிகளை கொடுத்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு விடுதலையை உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசு 7 மடங்கு தீயால உங்களை பிடிக்க நினைச்சாலும் உங்க இருதயம் மறுரூபமாகி கர்த்தரோட விடுதலையை பெற்றுக்கொள்ளும் பொழுது சுற்றிலுமாயிருக்கிற அக்னி உங்களை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய சமாதானம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும். இதுதான் இந்த மாதத்துல நாம செய்ய வேண்டிய காரியம். நாம கேட்டுக்கொண்டிருக்கின்ற இந்த உலக தேவைகளை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு, கர்த்தாவே என் இருதயத்துல ஒரு மாற்றம் வரணும், உங்களுக்கு பிரியமுள்ள உங்களோட ஐக்கியமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையை நான் வாழணும்னு கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிடுவார். அதற்காக ஜெபிக்கலாமா? பிதாவே, இந்த ஜெப வேலைக்காக நன்றி. இத்தனை நாள் மட்டும் கர்த்தாவே எத்தனையோ வலிகளோடு, வேதனைகளோடு, எத்தனையோ தேவைகளோடு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நோக்கி பார்க்கும்படிக்காய் இந்த வேலையில் விசேஷமாய் ஜெபிக்கின்றேன். ஆண்டவரே, தங்களுடைய தேவைகளை எல்லாவற்றையுமாய் ஒதுக்கி வைத்து விட்டு அப்பா உம்மோடு இருக்கின்ற அந்த ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை வாஞ்சிக்கத்தக்கதான ஒரு இருதயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. நாங்கள் வாசித்தது மாதிரியே எங்களுடைய இருதயம் மறுரூபமாகி உண்மையே வாஞ்சிக்கட்டும். ஆண்டவரே, உங்களோடு கூட இருக்கின்ற அந்த வாழ்க்கையை கர்த்தாவே எங்களுக்கு கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.